தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறார், கட்சியை சரிவுக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் செங்கோட்டையனுக்கு இருந்ததனுடைய விளைவு தான், அந்த விவசாயிகள் நடத்திய அந்த விழா பாராட்டு விழா கூட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய படம் இடம்பெறவில்லை என்கிறபோது அவர் கொஞ்சம் கோபாவேசம் அடைஞ்சிட்டார். நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், அந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு 28-30 ஆண்டுகளாக கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் படம் இல்லாமல் யார் விழா நடத்தினா என்ன? நீ கட்சி பொதுச் செயலாளர், படம் போடணும்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. இதை தாண்டி கட்சி பிரமுகர்கள் அந்த வச்சுருந்த வரவேற்பு பதாகைகள் போஸ்டர்கள் கூட படம் போடலை. இதை அவர் கூட அது சொன்னார், நான் அதை புறக்கணிக்கலைங்க, நான் பங்கேற்கலை, ஒரு வேதனையில் வருத்தத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு தான் கூடுதலாக அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் பணிகளில் ஈடுபட்டு முக்கிய விழாக்கள் கூட்டங்களுக்கு ஆலோசனை கூட்டங்களுக்கு கூட அவர் அழைக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த சூழலில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. உண்மையான அதிமுகவில் பற்றுதல் கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியலில் பயணித்த யாராக இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு எதிராக நிச்சயமாக குரல் கொடுக்கவே மாட்டார்கள்.